ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஜூன் மாதம் 14ஆம் நாளாகிய சனிக்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நின்று செலுத்துகிற ராஜா, கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த நாளின் எல்லா பணிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். குறிப்பாக இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியினாலே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்கின்ற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் நம்முடைய பெர்க்மான்ஸ் ஐயானுடைய எஜமானனே என் இயேசு ராஜனே என்ற அருமையான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். பெர்க்மான்ஸ் தந்தை பெர்க்மான்ஸ் ஐயானுடைய பாடல் எஜமானனே என் இயேசு ராஜனே என்ற பாடலை பாடி தேவனை நாம் நம்புவோம். எஜமானனே என்னேசு ராஜனே, எஜமானனே என்னேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என்னேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என்னேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என்னேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே
என்னேசு ராஜனே. அப்பா உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். என்னப்பா உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என்னேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என்னேசு ராஜனே. திருத்துவ கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆமென். நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் 3வது பகுதி பரிசுத்தமாக்குதல். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்ச உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இதுதான் கடைசி பகுதி. இதனுடைய பொருள் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய சிறிய கத்தேக்கிஸ்மோல இப்படியாக தருகிறார். இதனுடைய பொருள் என்ன? நான் என் சுய புத்தியினாலும் பலத்தினாலும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் அவரை சேர்ந்து அண்டிக் கொள்ளவும் முடியவே முடியாது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தை கொண்டு என்னை வரவழைத்து தம்முடைய வரங்களால் என்னை பிரகாசிப்பித்து மெய்யான விசுவாசத்தினால் என்னை பரிசுத்தமாக்கி காப்பாற்றி வருகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இப்படியே அவர் பூமியில் உள்ள எல்லா திருச்சபைகளையும் வரவழைத்து கூட்டி சேர்த்து பிரகாசிப்பித்து பரிசுத்தமாக்கி மெய்யான ஒரே விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காப்பாற்றி கொண்டு வருகின்றார். அவர் இந்த திருச்சபையில் எனக்கும் விசுவாசமுள்ள யாவருக்கும் தினந்தோறும் சகல பாவங்களையும் கிருபையாய் மன்னித்து கொண்டு நடுத்தீர்வை நாளிலே என்னையும் இறந்து போன யாவரையும் எழுப்பி எனக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பார். இது முற்றிலும் உண்மையான வார்த்தை. இதுதான் மார்ட்டின் லூத்தர் கொடுக்கின்ற அழகான ஒரு பகுதி. இந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவர், திருச்சபை, பரிசுத்தவான்களின் ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன் ஆகிய காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். பரிசுத்த ஆவி என்கின்ற ஒரு தனி ஆள், பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், புறாவை அதற்கு மாடலாக ஒரு நாம் பார்க்கின்றோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? திருத்துவத்தில் 3வது ஆளும் பிதாவோடும் குமாரனோடும் மெய்யான கடவுளுமானவர். ஆகையால் இவர் கடவுளின் சக்தியோ அல்லது ஆற்றலோ அல்ல. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று மத்தேயு 28:19 சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்னாக்கா, வேதாகமம் இப்படிதான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:3-4 நம்ம பார்க்கிறோம். பேதுரு, அனனியாவே, பரிசுத்த ஆவியனிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? மனுஷரிடத்தில் அல்ல,
கடவுளிடத்தில் நீ பொய் சொன்னாய் என்றான். 1 கொரிந்தியர் 3:16 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் கடவுளின் ஆலயம் என்றும் கடவுளின் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக பண்புகளை உடையவராகவே இருக்கின்றார். சங்கீதம் 139 7 முதல் 10 வாசிக்கிறோம். உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உமது சந்நிதியை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே நீர் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் அருணோதயத்தின் சட்டைகளை எடுத்து சமுத்திர கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். உமது வலது கை என்னை பிடித்து தாங்கும். அதாவது எங்கும் நிறைந்த ஆண்டவர் என்பதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 2:10 பார்க்கிறோம், ஆவியானவர் ஆழங்களை அறிந்திருக்கின்றார் என்று பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 9:14 பார்க்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக செயல்களை செய்கிறார். கடவுள் மட்டும் செய்யக்கூடியவையை அவர் செய்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த தூய ஆவியானவர் ஆதியாகமம் 1:2 நம்ம பார்க்கிறோம், அவர் பூமி உருவமற்று வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, கடவுளின் ஆவி தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டது. அப்போ திடீரென்று அவர் வரவில்லை, ஏதோ உலகத்தினுடைய இந்த நடுவில் வரலாற்றில் வரல, அவர் ஆதியில் இருந்தே இருக்கின்றார். அல்லேலூயா. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் ஆவியில இருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தீத்து 3:5 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக மரியாதையும் மகிமையும் பெறுகின்றார். தமது இரக்கத்தின் படியே மறு ஜனன முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 4:14 மகிமையின் ஆவியும் கடவுளின் ஆவியமானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறாரே என்று அப்போ இவ்வளவுதான் பரிசுத்த ஆவியினுடைய மிக முக்கியமான சிந்தனைகளாய் பார்க்கும். அவருடைய பணி என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்க கொண்டு வந்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அதனால் நான் மீட்பின் ஆசீர்வாதங்களை பெறவும் தெய்வீக வாழ்க்கை வாழவும் என்னை பரிசுத்தப்படுத்துகின்றார். என்னை பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிற பணியை செய்கிறவர் தான் யாரு? தூய ஆவியானவர். பரிசுத்தமாக்குதல் என்ற வார்த்தை இருவகையாய் பயன்படுத்தப்படுகிறது. சான்டிஃபிகேஷன், இங்கிலீஷில் சான்டிஃபிகேஷன், ஹோலினஸ். பரந்த பொருளில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் முழு பணி நாம் விசுவாசத்திற்குள் வந்து தெய்வீக வாழ்வு வாழ நம்மை தகுதியாக்குகிறது. 2வது, இது பரிசுத்த ஆவியானவரின் பணியில் ஒரு பகுதியாக அவர் விசுவாசியை இயக்கி பலப்படுத்தி தெய்வீக வாழ்வு வாழ வழி நடத்துவது என்று நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் வேதம் கற்பிக்கிறபடி இயல்பில் நான் ஆவிக்குரிய குருடன், மரித்தவன், கடவுளுக்கு பகைவன். ஆகவே என் சொந்த புத்தியினாலும் பலத்தினாலும் இயேசு கிறிஸ்துவை என் கர்த்தர் என நான் சொல்ல முடியாது. ஆகவே அவரே என்னை அழைத்து ஆண்டவரிடத்தில் என்னை சேர்க்கின்றார். 1 கொரிந்தியர் 2:14 அதான் பார்க்கிறோம். ஜென்ம சுபாவ மனுஷனோ கடவுளின் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவைகள் அவனுக்கு பைத்தியம், அவைகள் ஆவிக்கேற்றபடி நிதானிக்கப்படும், ஆதலால் அவன் அவைகளை அறியவும் முடியாது என்று நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது விசுவாசத்திற்குள் கொண்டு வருகின்ற ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தால் என்னை அழைத்துள்ளார். அதாவது அவர் என்னை அழைத்து நற்செய்தினால் என்னை கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு சொந்தமான ஆவிக்குரிய நன்மைகளில் பங்கேற்குமாறு இழுத்து கொள்ளுகின்றார். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அது யார் பிரசங்கம் பண்ணாலும் அவர்களுக்குள்ள அவர் செயல்பட்டு ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிற பணியை செய்கிறார். அதான் ரோமர் 1:16 பார்க்கிறோம். சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கப்படேன், விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் முன்பு யூதனுக்கும் பின்பு கிரேக்கனுக்கும் அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமை. 2 தெசலோனிக்கர் 2:14 பார்க்கிறோம். எங்கள் சுவிசேஷத்தினாலேயே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசாண்டவர் அவருடைய வார்த்தையினால நம்மளை சந்திக்கும் போது அதை தூய ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து நமக்குள்ள நம்பிக்கை ஏற்படுத்தி ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கின்றார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவி நம்மிடத்துல நடப்பிக்கும் இந்த கிருபையுள்ள செயலை எவ்வாறு வேதாகம் கூறுகிறதுன்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நற்செய்தியை கொண்டு என்னை வரவழைக்கிறார், தம்முடைய வரங்களால் என்னை பிரகாசிப்பிக்கிறார். அதாவது என்னுடைய இரட்சகரை குறித்து இரட்சிப்பின் அறிவை எனக்கு அளித்து நான் அவரில் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சி அடைந்து அவரில் ஆறுதலை காண
வேதாகமும் எனக்கு உதவி செய்கிறது. 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம், நீங்களோ அந்தகாரத்து நின்று தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தவரின் குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது ஆண்டவருடைய செயலை தவிர நம்மளால முடியாது. இப்போ பரிசுத்தாவின் இந்த செயலை நம்ம என்ன அழைக்கிறது அப்படின்னா, இது மனம் மாறுதல், மனம் திரும்புதல் அல்லது மறு ஜனனம், பேப்டிசத்தில் நம்ம செய்கிற காரியம். சங்கீதம் 51:13 பார்க்குற பொழுது, பாதகருக்கு இந்த வழிகளை போதிப்பேன், பாவிகளும் இடத்துல மனம் திரும்புவார்கள். ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் யோவான் 3:5-6 சொல்றார்களே, அது போலதான் இங்கே மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம், ஆவினால் பிறப்பது ஆவி. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நற்செய்தியினால் இதை செய்திருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நற்செய்தியை கொண்டு கிறிஸ்துவின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நமக்குள் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறார். யோவான் 17:20 பார்க்கிறோம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நற்செய்தியை கொண்டு விசுவாசத்தை என்னிலே அவர் விதைக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் மெய்யான விசுவாசத்தில் என்னை பரிசுத்தமாக்குகிறார். அதாவது விசுவாசத்தின் பண்புகள், விருப்பங்கள் ஆகியவற்றை புதிதாக்குவதால் நான் இப்பொழுது என் பாவத்தை மேற்கொள்ளவும் நல்ல பணிகளை செய்யவும் நான் முயற்சி செய்வதில்லை. ஏனால் அவரே எனக்கு அந்த முயற்சியை தருகிறார் என்று பார்க்கும். சங்கீதம் 51:10, கடவுளே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். ரோமர் 8:9 பார்க்கிறோம், கடவுளின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களே. ஒருவன் கிறிஸ்துவின் ஆவியிலாக இருந்தால் அவன் அவருடையவர் அல்ல அப்படின்னு. இப்போ கடவுளின் பார்வையில் செயல்கள் நம்ம பார்க்கும். கடவுளின் பிள்ளைகளே 10 கட்டளைகளை அவங்க கீழ்ப்படிவாங்க. கடவுளின் மகிமைக்கென்று அவன் அல்லது நன்மைக்கென்றும் செய்வதும் பேசுவதும் நினைப்பதும் எல்லாமே கடவுளின் பார்வையில் நற்செயலாகும். பரிசுத்தாவின் வரங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12:12 பார்க்கின்றோம். பரிசுத்தாவின் ஒரு வார்த்தை மற்றும் திருவருட்சாதனங்கள் வழியாக இலவசமாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விலை உயர்ந்த வரங்களை கிறிஸ்துவில் விசுவாசம், பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய வாழ்வு ஆகியவற்றை அருளுகின்றார். அப்போஸ்தலர்கள் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் சில கிறிஸ்தவர்களுக்கு அற்புத அடையாளங்களையும் மற்றும் அதிசயங்களையும் செய்யும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். உதாரணமாக குணமாக்குதல், வேறு மொழியில் பேசுதல், உயிரோடு எழுப்புதல் போன்றவையாகும். கடவுள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் இடங்களிலும் சிறப்பான அற்புதங்களை அவர் கட்டாயம் கொடுப்பார், செய்கின்றார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நல் விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய ஆசீர்வாதங்களை பொழிகிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழியை பின்பற்றி இந்த உலகத்தில் நம்ம சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வேன். அதற்கு தூய ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ தூய ஆவியுடைய பணி என்ன? நம்மை நற்செய்தினாலே வரவழைத்து வரங்களினாலே பிரகாசிப்பித்து ஆண்டவருக்கு நாம் நற்செயல்களை செய்து வாழ வேண்டும் என்று எபேசியர் 2:10 சொல்றபடி நம் ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்து வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வரங்களினால் பிரகாசிப்பித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய கடவுளே, இதோ இந்த திருத்துவ வாரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ராஜா, இந்த வாரம் முழுவதும் திருத்துவ கடவுளை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி தகப்பனே. பிதாவானவர் படைத்து பராமரிக்கிறார், கிறிஸ்துவானவர் ரட்சிக்கிறார், தூயாவினவர் எங்களை பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து வருகிறார், வரங்களை தருகிறார் என்று பார்த்தோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய இறை பற்று, இறை விசுவாசத்தில் நாங்கள் வாழ கிருபைத்தார். இந்த நாளின் ஆண்டவரை எல்லா பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதி. குறிப்பாக உலக நாடுகளுக்கு ஜபிக்கிறோம். பேரழிவுகள், ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. காத்துறோம். குறிப்பாக இதோ என்னுடைய அகமதாபாத்தில் ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆண்டில் ஆண்டவர் அநேக மக்கள் 265 என்று சொல்லுகிறார்கள். போக போக ஆண்டவர் உயிரிழப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எல்லாரையும் ஆண்டவரே இதோ அந்த உயிரிழப்பில் இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆறுதலை, சமாதானத்தை தார அரசாங்கமும் அந்த டாடா நிறுவனமும் அதிகமான ஆண்டவரே அவங்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து
உடைய வாழ்வாதாரங்களை பெருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட பெரிய விபத்துகளை என் தேவனை உலகத்தில் எந்த இடத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, நடக்காதபடி